நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாங்க. பட் அது கேட்க கேட்க தான் எனக்கு இன்னும் அதில் ஆர்வமே ஜாஸ்தியாகுது. வணக்கம், ஐ எம் ஹேமலதா. சீனியர் ஆர்டிஸ்ட் திரு செனாதிபதி அவங்களோட டாட்டர். நான் இந்த கலைத்துறையில் வந்து 30 வருடங்களால் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய மீடியம் பார்த்திங்கன்னா, நான் ஸ்கல்ப்சர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் மெட்டல் ரிலீஃப்ன்ற ஒரு எம்போசிங் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் பெயிண்டிங்ஸ். ஸோ 3 மீடியம்ஸ் ஆஃப் ஒர்க் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சோழமண்டல் ஆர்டிஸ்ட் வில்லேஜ் வந்து 1966 மூத்த சீனியர் ஆர்டிஸ்ட்டுகளால் உருவாக்கப்பட்டு 35 ஆர்டிஸ்ட்டாக ஒன்றா கேதர் பண்ணிவிட்டு இந்த வில்லேஜை ஆரம்பித்து நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். கடந்த 53 வருடங்கள் ஆயிட்டுருக்கு இப்போது. ஸோ அதில் வந்து ஃபாதர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறார் அதில். ஸோ சிறு வயதில் பார்த்திங்கன்னா, நான் ஃபாதர் வந்து ஒர்க் பண்ணும்போது ஆக்சுவலாக அவரோட பெயிண்டர், அவர் பெயிண்டிங்ஸ் பண்ணுவார். ஸோ இந்த மெயின் டைம் அவர் வந்து இந்த மெட்டல் ரிலீஃப்ன்ற ஒரு உலோக படைப்புகள் வந்து அவர் படைச்சிட்டு இருந்தார். நான் அவர் படைப்புகள் அவர் பண்ணும்போது நான் வந்து கூர்ந்து கவனித்து கொண்டு இருப்பேன். அவர் பண்ணுறதை நான் பார்த்துட்டு கிட்டேருந்து அதை எப்படி பண்ணுறது நுணுக்கங்கள் எல்லாம் வந்து நான் வந்து பார்த்துட்டே இருப்பேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து நான் அவரோட ஒர்க்லேயே நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அது எம்போசிங்ஸ்லாம் நான் பண்ணும்போது அதில் எனக்கு ஒரு தனி இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்துச்சு. நானே தான் எல்லாமே இன்வால்மெண்ட்டோடு தான் எல்லாமே பண்ணேன். ஸோ அப்படி பண்ணும்போது ஒன் பீஸ் ஆஃப் மெட்டல் அப்பா அது கட் பண்ணி போட்டு அந்த பீஸ் ஆஃப் மெட்டலை எடுத்து நான் செய்ய ஆரம்பித்தேன். ஒரு சின்ன பெண்டன்ட்ஸ் மாதிரி லைக் டாலர் மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து உண்மையிலேயே ஒரு ரொம்ப பெரிய ப்ராசஸ் தான். ஸோ ஃபயர்லாம் யூஸ் பண்ணி அதை உருக்கி நம்ம இவ்வளோ பெரிய ப்ராசஸ், இதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ்லாம் நீங்கள்? கண்டிப்பாக டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. மோரோவர் இது என்னன்னு சொல்லணுன்னா, இது வந்து ரொம்ப லேபோரியஸ் ஒர்க்கு தான் சொல்லணும். இப்போ ஒர்க் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து 20 kg மெட்டல்ஸ் தான். இது எல்லாமே நம்ம வந்து கையால் பெண்ட் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் யூ ஹேவ் டு யூஸ் த டூல்ஸை வச்சு தான் நம்ம பெண்ட் பண்ணணும். ரொம்ப லேபோரியஸ் தான். பட் எனக்கு இது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படி இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எப்படி பண்ணுறேன் அப்படின்னு கேட்பாங்க. பட் அது கேட்க தான் எனக்கு இன்னும் அதில் ஆர்வமே ஜாஸ்தியாகுது. ஸோ இவ்வளோ இது இருக்கா இதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடியத்தில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் பண்ணிகிட்ருக்கேன். பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம அந்த வெல்டிங் ப்ராசஸ் பண்ணும்போது நிறைய சூடுலாம் எனக்கு கிடச்சிருக்கு எனக்கு. ஏன்னா கண்டிப்பாக எப்படியும் ஒரு ஸ்கல்ப்சர் பண்ணணுன்னா 2-3 சூடு எனக்கு கிடைக்கும். ஏன்னா என்ன தான் நம்ம ஹோல்ட் பண்ணி க்ளவுஸ்லாம் போட்டு பண்ணாலும் இவன் தானே கொஞ்சம் அதில் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது. பட் அதையும் தாண்டி நம்ம அந்த ஸ்கல்ப்சர் வந்து உருவாகி அது ஒரு உருவம் தரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் நமக்கு வந்து தெரியறதில்ல. அதில் ஒரு சின்ன ஆத்ம திருப்தி நமக்கு கிடைக்கிறது அதில். இப்போது நீங்கள் மெட்டல் ஆர்ட்டில் என்னென்ன மெட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க? ஸோ ரா மெட்டீரியல்லேருந்து ஒரு ஸ்கல்ப்சர் வர வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்? ஆக்சுவலாக இந்த மெட்டலுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா காப்பர் மெட்டல் அண்ட் வந்து காப்பர் ஒயர்ஸ் அண்ட் பிராஸ் அந்த மாதிரி மெட்டல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் வந்து நம்ம நான் வந்து என்ன யோசிக்கணும்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு டிசைனை ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கார்ட்போர்டு வரைஞ்சிட்டு அதை நான் கட் பண்ணிவிடுவேன். அதை கட் பண்ணிவிட்டு தென் ஆக்சுவலாக இப்போ வந்து மெட்டல் பிளெயின் மெட்டல் இருக்கும். ஜஸ்ட் லைக் ஒரு 4x4 ஒரு மெட்டல் இருக்கும். அந்த மெட்டலில் வந்து நம்ம வரைஞ்சதை வந்து கட் பண்ணி வச்சுக்கோம். பீஸாக கட் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் தனியாக, பாடி தனியாக, அந்தமாரி கை தனியாக, அந்தமாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் வந்து நான் வந்து அந்த கார்ட்போர்டை கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அந்த மெட்டலில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த மெட்டலில் வந்து டூல்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்குது. அதை வச்சு நான் வந்து மெட்டலில் வந்து நம்ம கட் பண்ணுறது. அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது வந்து ஷேப் பண்ணணும். ஸோ ஃபேஸ்னால் கொஞ்சம் ஹாலோவாக கொஞ்சம் அப்படி வரணும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஹேமர் வச்சு அயன் இது இருக்கு இல்லையா, அயன் பிளேட்ஸ் இருக்கு இல்லையா, திக் அயன் பிளேட், அதை வச்சு நம்ம அதை தட்டி அது ஷேப் பண்ணிவிட்டு பெண்ட் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் ஃபினிஷிங் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஃபைனலாக வெல்டிங் ப்ராசஸ் பண்ணணும். நம்ம அது ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணோம்னா வெல்டிங் மட்டும் நம்ம ஹெல்ப்பை கூப்பிட்டுட்டு அந்தமாதிரி வெல்டிங் பண்ணிவிட்டு அந்தமாதிரி வெல்டிங் பண்ணி ஒரு ஸ்கல்ப்சர்ஸ் முழுமையாக பண்ணி முடிச்சுடுறது. அண்ட் தென் ஆஃப்டர் வந்து என்னுடைய ஸ்கல்ப்சர்ஸ் வந்து நான் எனாமல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ எனாமல்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் என்னோடதில். ஸோ ஆஃப்டர் ஃபினிஷ் அந்த வெல்டிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அதை ஃபைல்லாம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த அப்புறமா அந்த எனாமல் ஒர்க்ஸ்லாம் வந்து இப்போ எனாமல் அதுக்கு ஒரு ப்ராசஸ் அந்த இடத்த வந்து ரஃப் பண்ணிடணும். பவுடர் அதை அப்ளை பண்ணிவிட்டு அதை ஹீட் பண்ணணும். பேக் சைடில் ஹீட் பண்ணிவிட்டு அது வந்து மோர் தேன் 200 டிகிரிஸில் செல்சியஸில் தான் அது வந்து உங்களுக்கு வந்து ஹீட் ஆகி அது வந்து மெல்ட் ஆகும். அந்த எனாமல் அது மெல்ட் ஆகி அது ஸ்டிக்ஸ். அது ஒரு தனி ப்ராசஸ். அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பாலிஷ் பண்ணுறது, ஈவன் இந்த காப்பர் பாலிஷ் பண்ணுறதா இல்லைன்னா வந்து சில்வர் பிளேட் பண்ணுறதா அந்தமாரி வந்து 2 கலர்ஸ் அந்தமாதிரி என்ன பண்ணுறது நம்ம அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் அதுமாதிரி பண்ணிட்டுருக்குது. ஸ்கல்ப்சருங்கிறது எப்படி உருவாகி வந்துச்சு? நீங்கள் எப்படி அந்த ஸ்கல்ப்சரில் உங்களோட திறமைகளை வளர்த்துக்கிட்டீங்க? ஆயக்கலைகள் 64ல் பார்த்திங்கன்னா இந்த சிற்பம் வந்து ரொம்ப முக்கியமான கலையாக கருதப்படுகிறது. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய சிற்பங்கள் நம்ம வந்து 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்மளோட மூத்த கலைஞர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். லைக் இந்த கஜுரஹோன்ற பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷில் ஒரு இடம், ஒரு டெம்பிள், அங்கே பார்த்திங்கன்னா சுவரெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய லைக் மியூரல்ஸ் மாதிரி செதுக்கி இருப்பாங்க. கோனார்க் சன் டெம்பிள் இருக்குது இல்லைங்களா, அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெம்பிள்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரிலீஃப் ஒர்க்ஸ் லைக் ஸ்கல்ப்சர்ஸ் கிரானைட்டில் அப்படியே செதுக்கி இருப்பாங்க. அண்ட் தென் இந்த மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா இந்த அஜந்தான் எல்லோரா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மலையவே அப்படியே கார் பண்ணிவிட்டு கேவ்ஸ் மாதிரி உள்ளே போயிட்டு செதுக்கி அந்த வால்ஸ்லலாம் அப்படியே வந்து சிற்பங்களை ரொம்ப தத்ரூபமாக ரொம்ப அற்புதமாகலாம் செதுக்கியிருப்பாங்க. மொரவர் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் அண்டு திருச்சி, மதுரை, ஈவன் மகாபலிபுரம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் பார்க்கலாம் உங்களுக்கு. அண்ட் தென் நம்ம இந்த ஸ்கல்ப்சர்ஸ் பார்த்தோன்னா 3rd செஞ்சுரியில் பிசிலேயே வந்து ஆரம்பிக்கப்பட்டுருச்சு. இந்த ஸ்கல்ப்சர்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அப்போதுலேருந்து இந்த ஸ்கல்ப்சர்ஸ் வந்து உருவாக்கி கொண்டு இருந்தார்கள். தஞ்சாவூர் டெம்பிள் பெரிய கோயில் பார்த்திங்கன்னா பிரகதீஸ்வரா டெம்பிள் தெரியாதவங்களே இருக்க முடியாது. அதை பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். காஞ்சிபுரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் பார்த்தோன்னா இந்த 1000 கால் மண்டபங்கள் பார்த்தீங்கன்னா சுவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு படைப்புகள் ரீஃப் அப்படியே செதுக்கி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டெம்பிள்ஸ் ஆல் ஓவர் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் டெம்பிள்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி ரிலீஃப் ஒர்க்ஸு லைக் இந்த செதுக்கின கிரானைட்டில் செதுக்கின சிற்பங்களை நம்ம பார்க்கலாம். பிரகதீஸ்வரா டெம்பிள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கலை நயத்தோடு பண்ண ஒரு அற்புதமான ஒரு கோயில்னு சொல்லலாம் அது. ஸோ அந்த ஒரு பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் தான் இது. ஸ்கல்ப்சருன்றது வந்து முன்னோர்கள் அந்த செஞ்சுரியில் ஆரம்பித்து அதை பாரம்பரியமாக வந்து அதை வந்து ஸ்டெப்பாக அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது அந்த காலத்துலேருந்து நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த ஸ்கல்ப்சர்ஸோட ப்ராசஸ் அது. ஸோ அதோட ப்ராசஸ் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது. அப்போ வந்து கல்லில் செதுக்கி பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இப்போ மெட்டலில் வந்து நம்ம உளி வச்சு ஆர்க்குன்ற ஒரு பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி அதை நம்ம உளியை வச்சு நம்ம செதுக்கிட்டுருக்கோம். அது நம்மளோட காலகட்டங்களில் இப்போது நவீனமயமாக பட் நம்மளோட இப்போ டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு இப்போது புதுமயமாக நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல்ஸை வந்து நான் வந்து அப்பாட்ட கற்றுக்கிட்டேன். அது மாதிரி அப்பா வந்து அவருக்கு ஒரு 40 வருஷம் முன்னாடி அவரோட மாஸ்டர்கிட்ட இருந்து அந்த மாதிரி கற்றுட்டு அந்த மாதிரி ஸ்டெப்பாக அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் வந்து அப்படியே பாரம்பரியமாக நம்ம ஸ்கல்ப்சர் வந்து இட்ஸ் எ பார்ட் ஆஃப் அவர் இந்தியன் ஆர்ட் தான் சொல்லணும். அதை இப்போ என்னென்ன தீமில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? என்னோடய தீம்ஸ் பார்த்திங்கன்னா இந்தியன் மைத்தாலஜி தீம்ஸ் இருக்கும். என்னதில் பார்த்திங்கன்னா கணேஷா அண்ட் கிருஷ்ணாஸ், அப்புறம் இந்த கிரைஸ்ட் சம்மந்தமானது எல்லாமே என்ன பண்ணுறது. கணேஷா எடுத்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம கணேஷா க்ரியேட் பண்ணிகிட்டே போகலாம். வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர், அப்புறம் நவகணேஷா, அப்புறம் வந்து பஞ்சமுக விநாயகர், அப்புறம் கணேஷா டான்சிங் கணேஷா வித் கோபிஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் ஆஃப் கணேஷாவும் பண்ணலாம். அண்ட் தென் இந்த கிருஷ்ணா மைத்தாலஜிக்கு எடுத்தால் கூட நிறைய கான்செப்ட் வயசு காளிங்கநாதனான்ற அதில் ஒரு ஸ்டோரி இருக்குது. கிருஷ்ணர் வந்து நடனம் ஆடுற மாதிரி, கோபியர் கூட நடனம் ஆடுற மாதிரி இருக்கும். மரத்து மேலே உட்காந்துட்டு புல்லாங்கல் வாசிக்கிற மாதிரி, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இந்த கிருஷ்ணர் கணேஷா எடுத்துட்டோம்னா நிறைய கான்செப்ட். ஒவ்வொரு கான்செப்ட்ஸை வச்சு நம்ம ஒவ்வொரு ஸ்கல்ப்சர்ஸ் லைக் இந்த மெட்டல் ரிலீஃப்ஸ் அந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம இது வரைக்கும் எந்தெந்த மாதிரியான எக்ஸிபிஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க மேம்?
100க்கும் மேற்பட்ட கண்காட்சியில் நான் கலந்து கொண்டு இருக்கிறேன். அதில் வந்து தனிநபர் கண்காட்சி ஒரு 4 வைத்திருக்கேன். சோலோ ஷோ வைத்திருக்கேன். சமீபத்தில் சோலோ ஷோ வைத்திருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் அண்டு கேம்ப்ஸு அந்த மாதிரிலாம் கலந்துட்டுருக்கேன். இதில் வந்து ஒன் ஆஃப் த ஒரு ஷோவில் தான் எனக்கு 1991 எனக்கு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு திரு லலித்கலா அகாடமி மூலம் எனக்கு கிடைக்கப்பெற்றேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த சோஷியல் காஸ்க்காக நிறைய நம்ம வந்து டொனேஷன் பண்ணியிருக்கோம். லைக் இந்த ஆர்ட் நம்ம டொனேட் பண்ணோம்னா அவங்க வந்து அது எக்ஸிபிஷன் வைத்து அதுக்கு உண்டான ஃபண்டை வந்து அந்த சோஷியல் காஸ்க்காக அவங்க வந்து கொடுப்பாங்க அது. ஸோ அந்த மாதிரி சோஷியல் காசு நிறைய கலந்துட்டுருக்கேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இந்த ஆர்ட் மூலியம் நம்ம மூலியம் உதவிகள் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ அதில் வந்து ஒரு திருப்தி எங்களுக்கு இந்த ஆர்ட் மூலியம். அதுதான். இப்போ நீங்கள் தொடர்ந்து ஆர்ட் கேலரி நடத்திட்டு வரீங்க. கடைசியாக நடத்தின ஷோ பற்றி சொல்லுங்கள். ஸோ அங்கே வந்த ஆடியன்ஸ் வந்து என்ன மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தாங்க? ஒரு மறக்க முடியாத ஃபீட்பேக்னால் நீங்கள் எதை ஷேர் பண்ணுங்க? மறக்க முடியாத அதாவது ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு ஷோ வந்து ஒர்க்கை வந்து நம்ம கேதர் பண்ணுறோம். நம்ம அதை வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம வைத்திருந்தால் வந்து அதோட வெளிப்பாடு நம்ம யாருக்குமே தெரிய போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம மக்கள் மத்தியில் நம்ம ஒரு ஷோ கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 man ஷோ அந்த மாதிரி நம்ம வைத்தோம் என்றால் அது வந்து மக்களிடம் ரீச் ஆகும்போது அது கிடைக்கக்கூடிய நம்மளோட அப்ரிஷியேஷன்ஸ் அண்டு அந்த பாராட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வந்து என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கும். அது நிறைய பேர் இப்போ நான் சமீபத்தில் நடத்தின இந்த ஆர்ட் வேர்ல்டில் நான் சமீபத்தில் ஒரு கண்காட்சி நடத்தியிருந்தேன் நான் லாஸ்ட் மந்த்து. அதில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாமே ஆச்சரியமாகவும் ஒரு விமன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப்சரை வந்து எப்படி பெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறீங்கன்ற சில பேர் வந்து ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் அதை கேட்டாங்க. அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருந்தது அது. ஸோ நிறைய பத்திரிகையில் எனக்கு வந்து ரிவ்யூஸ்லாம் வந்துச்சு. ஆல்மோஸ்ட் நிறைய ஆல் த பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸில் எனக்கு மேகசின்ஸை எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு எல்லாம் கவர் பண்ணி எனக்கு நல்லா என்கரேஜ் கொடுத்தாங்க. மாடர்ன் ஆர்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேஸை அப்படியே ரியலிஸ்டிக்காக வரைகிறது, ஸ்கல்ப்சர் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு மாடல் இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே பண்ணலாம், அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக வரும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் நம்மளே யோசித்து ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும், அதில் விஷயமும் இருக்கணும். ஸோ இந்த இதை எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க? அந்த இதை பற்றி ஷேர் பண்ணி. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து கான்டெம்ப்ரரி ஆர்ட், இது நவீன ஓவியம் சொல்லுவாங்க. இது வந்து மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியறது கிடையாது. ஸோ நேச்சுரலாக ஒரு உருவம் போட்டிங்கன்னா, ஒரு பெண்ணோட உருவம் பண்ணிங்கன்னா அது வந்து நேச்சுரலாக நம்ம ஃபோட்டோ மாதிரியே இருக்கும். அது நம்ம எப்படி இருக்கோமோ அதை அப்படியே தத்ரூபமாக வரைவாங்க, நேச்சுரலாக இயற்கையாக வரைகிறதுனா. பட் கான்டெம்ப்ரரின்னு பார்த்தீங்கன்னா பெண் உருவம் இருக்கும், எல்லா அமைப்புகளும் இருக்கும். பட் அது நவீன முறையில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு எப்படிலாம் தோணுதோ அந்த வகையில் வந்து அந்த உருவத்தை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் மாடர்ன் ஆர்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ அந்த பாணியில் தான் நானும் பண்ணிகிட்ருக்கேன். அந்த உருவம் இருக்கும், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரெப்ரசன்ட் த ரியல் இமேஜ். அதை வந்து நம்மளோட ஆர்டிஸ்டிக்கோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து அதில் நம்ம வரணும். நம்ம க்ரியேட்டிவ் தான் அதில் நம்ம கொண்டு வரணும். அதுதான் கான்டெம்ப்ரரி மோடுன்றது. அதை வந்து நம்மளோட ஸ்டைலில் கான்டெம்ப்ரரியாக அதை வந்து க்ரியேட் பண்ணி அந்த உருவத்தை கொண்டு வருது. அதுதான் கான்டெம்ப்ரரி ஸ்டைல். அது இப்போ இருக்க தலைமுறையாக இருக்கட்டும், இப்போ யங்ஸ்டர்ஸ் ஒரு 30க்குள்ளே இருக்கிறவங்க, அவங்க மத்தியில் இந்த ஆர்ட் பற்றின ஆர்வம்லாம் எந்த அளவுக்கு இருக்குங்க? ஆர்ட்டை பற்றி ஆர்வம் தலைமுறைகளுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் யாரும் இந்த ஆர்ட் ஃபீல்டில் இருக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் என்னுடைய ஃபாதர் காலத்தில் பார்த்திங்கன்னா, ஃபாதர் வந்து ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்ட் ஃபீல்ட்லேயே அவங்க சர்வை பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆர்ட்டு வந்து ரொம்ப சேல்லாம் ரொம்பவே ஆகாதது. பட் இருந்தாலும் கூட அவங்க வேறு எந்த ப்ரொஃபஷனுக்கும் போகாமல் இந்த சோழமண்டல ஆர்டிஸ்ட்களை உருவாக்கிய கையோடு இங்கேயே தங்கியிருந்து அந்த பெயிண்டிங்ஸை பண்ணிவிட்டு அந்த சேலுக்காக பெயிண்டிங்ஸ் ரொம்ப விற்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் அப்போது. ஸோ அந்த டைமில் தான் இந்த கிராஃப்ட்ஸ் லைக் இந்த மெட்டல் ரிலீஃப் ஒர்க்லாம் பண்ணி அதை வச்சு சேல் பண்ணிட்டு அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு பெயிண்டிங்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு அது மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான்
வந்திருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தாங்க. பட் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய காம்படிஷன்ஸ் வந்துடுச்சு, நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கனால ஃபுல் டைம் ஆர்டிஸ்ட்டாக யாராலையும் இதில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு, சர்வே பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் அந்த துறையில் இந்த ஆர்ட்டு படிச்சுட்டா இருந்தால் கூட அந்த துறையில் ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷனில் போய்ட்டு அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு பார்ட் டைமாக இந்த ஜாபை கண்டினியூ பண்ணுறாங்க நிறைய பேர்.